हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். அது போதும். அப்படியே உங்க 3 பேத்திங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? நீதான் எல்லா பேத்தியகிட்டையும் உரண்டு எடுத்து வச்சிருக்கிய. இல்ல தாத்தா, உங்க சின்ன பேத்தி ஷூட்டிங் எடுக்குதுன்னு எனக்கு முதல்ல தெரியாது. அதனால அங்க பிரச்சனை வந்து அங்க இருந்து போனப்போ பெரிய பேத்தியும் தள்ளிவிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்னா அங்க உங்க 2வது பேத்தி, அப்படியே உங்க பொண்ணு பேருன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியே பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு தாத்தா. எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. நீதான் வீட்டுல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்கிய. உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? ப்ளீஸ் தாத்தா, ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லம்மா, உன்னை வீட்டுக்கு கூட்டு போனா ஆளாளுக்கு கோவப்படுவாங்க, பிரச்சனை பெருசாயிடுமா. அதனால இதை இப்படியே விட்டுறலாம். நீ உன் வேலையை பாரு, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். இல்ல தாத்தா, தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறதால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஒரு பிரச்சனைய சின்ன விஷயம்னு நினைச்சு விட்டா கடைசியில அது 30 வருஷ பகையா கூட மாறிடும்னு என் அப்பா அடிக்கடி சொல்வாரு. அவங்களுக்காக இல்லைனாலும் என் அப்பா சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும்ல. அதுக்காகவாவது நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு கொஞ்சம் திருப்தி ஆகும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா, ப்ளீஸ். யாரு மனசுலயும் பகையை வளர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. உன்னை பெத்தவங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கம்மா. சரிம்மா, நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு, பேசிக்கலாம். சரியா? தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க அப்படியே வீட்டுக்கு போறோம். வாங்க. சரி போமா. கடவுளே, நான் எதுக்காக இங்க வந்தேனோ அது நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து நான் ரொம்ப பயந்தேன். 2 குடும்பமும் ஒண்ணு சேரவே முடியாதான்னு பயந்தேன். ஆனா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திருவேன். இத்தனை வருஷமா எங்க அப்பா மனச அழுத்துக்கிட்டே இருந்த கஷ்டத்தை நான் இறக்கி வச்சிருவேன். தாத்தா என் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தை மாமா கதிர்னு எல்லார் மனசையும் மாத்திருவேன். நீ என் கூடயே நில்லு. கோதண்டம், அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? என்ன வளர்ற? இன்னும் நீ வீட்டை காலி பண்ணலையா? 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள காலி பண்ணலனா தலைய சீவிடுவேன், வீட்டை கொளுத்திடுவேன். உன்னை ஹலோ, இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். முக்கியமா உங்களை விட்டும். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் உன்னை மிரட்டலாம் மாட்டேன். ஒரு சொடக்கு போட்டா போதும், உன்னை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில வீசிட்டு வந்துருவானுங்க. ஓ, ஆளை வச்சு தூக்குவேன்னு சொல்றீங்களா? பாப்போமே.
நான் இங்கதான் இருப்பேன். உங்க ஆளுங்களை வர சொல்லுங்க, என்ன அப்படியே தூக்கி வீச சொல்லுங்க பாப்போம். மவள உன்ன கூல் 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 மேன் கூல். நம்ம தாத்தாவை பாத்தீங்கல்ல? எதே நம்ம தாத்தா? அதான் உங்க தாத்தாவை சொன்னேன். இந்த வயசுலயும் எந்த டென்ஷனும் இல்லாம எவ்வளவு கூலா இருக்காரு. சின்ன பசங்களோட சேர்ந்து பம்பரம் கில்லின்னு எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இந்த வயசுலயும் அவரு இளமையா இருக்காரு. நீங்க இந்த வயசுலயே கிழவன் மாதிரி சிடு சிடுன்னு விடாறீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுக்குதான் சொன்னேன். சரி, நம்ம வேணா ஏதாவது விளையாட்டு ட்ரை பண்ணலாமா? நீ என்கிட்ட அடி வாங்க தான் போற. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. செஸ், கேரம். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் பம்பரமாவது ட்ரை பண்ணலாமா? இதவரு அனாவசியமா மத்தவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். அதே மாதிரி மத்தவங்களும் தேவையில்லாம என்கிட்ட பேசினா எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல, கோதண்டத்தை தான் பார்க்க வந்தேன். நகரு.